நேம் அது நீங்க விஷயத்த ம். கன்வே பண்ணீங்கன்னா அவருக்கு வந்துட்டு இது பண்ணிடுவார். பட் அவர் நிறைய விஷயங்கள் நோட் பண்ணிட்டு தான் இருக்காரு. பல விஷயங்கள் வந்துட்டு பார்வைக்கு போகல அப்படிங்கிறது உண்மைதான். மறைச்சிருக்காங்க. அதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, நம்மளை விட ஒரு தெளிவான உங்களை விட எல்லாருமே தெளிவா தான் இருப்பான். நீங்க வெளியில இருந்து எடுத்தீங்கன்னா, போஸ்ட் பண்ணீங்கன்னா எல்லாரும். அப்போ இங்க நிறைய பேர் இந்த பார்ட்டிக்கு இருக்கக்கூடிய எழுச்சி மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் இங்க கிடைச்சிருக்கிற எழுச்சி, இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களின் தொண்டர்படை இதெல்லாம் பார்த்து அவங்க வந்து பல பிரமுகர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இது ஒரு நல்ல ஃபோர்ஸா இருக்கும். ஒரு ஒரு எஸ். ஃபர்மிடபிள் ஃபோர்ஸா வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல இருக்க போகுது. அதுக்கான மக்கள் செல்வாக்கு, பெண்கள் சப்போர்ட், ஃபேமிலியுடைய ஒரு 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 அக்செப்டன்ஸ் இருக்குது இவருக்கு. இளைஞர் பட காசு குடுக்காம வேலை செய்றதுக்கு தொண்டர் படம் வந்துட்டு பெருசா இருக்குது. அந்த சக்தி இருக்கும்பொழுது களப்பணி அதெல்லாம் பயங்கரமா வந்து நம்ம ஒரு விஷயத்த முன்னெடுக்கிறோம்னா, அத ரீச் பண்ண வைக்கிறது, மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களால புரிஞ்சிக்க முடியுது. இப்ப ஈஸி. ஆ. பத்திரிகையாளர்களுமே பல விஷயங்கள் வந்து நம்மள ஆதரிச்சு பேசுறாரு. பல விமர்சனங்கள் வைக்கிறாரு அப்படின்னா, நம்ம நம்ம நெகட்டிவா பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. அவர் என்ன சொல்ல வர்றாரு? விஜய் கிட்ட ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது. பட் அது சரியான முறையில அது யூஸ் பண்ணப்படல. அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வெறும் தொண்டு செய்யறதோட வந்துட்டு அது நின்றக்கூடாது. அவங்க அரசியல் செய்யணும், மக்கள் பிரச்சனையை பேசணும் அப்படின்னு சொல்லும்பொழுது, நியாயமான சில விமர்சனங்கள வந்து நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். பல பேர் இந்த மாரி பேசியிருக்காங்க. பல விஷயங்கள் நம்மளுக்கு ஆதரவா வந்து பேசியிருக்காங்க. சில விஷயங்கள் ஷார்ட் கமிங்ஸ் இருக்கும்பொழுது, அத ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஒரு தலைவர்கிட்ட கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும், அக்சஸிபிளா இருக்கணும் அப்படிங்கிறது. ஓகே. அது நம்மளுக்கு புரியும். தொண்டர்கள் வெளியில இருந்து பார்க்குறவங்க விஜய் ரசிகர்கள் கிடையாது, தாவேகா தொண்டர்கள் கிடையாது. அவங்க பொதுவான அரசியல் சர்க்கிள்ல தான் அவங்க பேசுவாங்க. நாம தொண்டர்களா இருக்கும்பொழுது, அதுல நம்ம தலைவர்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன அவர் முடிச்சுட்டு வரணும்னு சொல்ற அந்த புரிதல் நம்மளுக்கு இருக்குது. அவர் ஒரு கடைசியா ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு, அதை முடிச்சுட்டு வந்துருவாரு அப்படிங்கிறது இருக்குது. ஆனா தலைவர் எல்லா இடத்துக்கும் வரணும்னு அவசியம் இல்லை. கட்சி இயங்குதா, மக்கள் பிரச்சனைகளை பேசுதா, மக்களுக்காக போராடுதா, நிலைப்பாடு எல்லா பிரச்சனையும் இருக்குதா, கருத்து இருக்குதா, உங்களுக்கு கருத்து இருக்குதா முதல்ல பல பிரச்சனைகள்ல. இவருக்கு புஷி ஆனந்த் என்னன்னு தெரியுமா அந்த பிரச்சனை, அந்த கருத்துக்கள்லாம் வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டு தெரியுமா, பேசிருக்கீங்களா நீங்க? ஆதவ் அர்ஜுனாக்கு 2-3 நாள் இவங்க தெரியாம ஃபயர் விட்டு விட்டானுங்க ஆன்லைன்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைகளோ, என்னால அதை நல்லா புரிஞ்சிக்க முடியுது. ஆதவ் அர்ஜுனாக்கு ஃபயர் விட்டு விட்டானுங்க, திமுகவை இன்செக்யூரிட்டி, வெறுப்பேற்ற ஈகோ. கொறடா கடைய இன்செக்யூரிட்டி. கற்றா நீங்க அரிப்பன வெற்றா காப்பி அரிப்பன. கடையை திறக்கிறதுக்கு வந்து போறீங்க. அப்பட்டமா தெரியுது, பளிச்சுன்னு தெரியுது. உங்களுக்கு உங்களுக்கு தெரியலையா? அது இங்க இருக்கிற முட்டாள்களா எல்லாரும்? திரும்பவும் சொல்றேன், ரசிகர்கள் அரசியல் வயப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அரசியல் படிச்சுட்டு இருக்கிறாங்க, கரண்ட் அஃபேர்ஸை நோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது எப்படிங்கிறாங்க. பல பேர் பிரெயின் ஸ்டார்மிங் செஷன்ஸ் நடத்துறாங்க. டிஎம்ல வந்து கேட்குறாங்க, வாட்ஸ்அப் கால் ப்ரோ இது எப்படி ப்ரோ இது பண்றது, இந்த நேரத்தில் இவங்க என்ன நிலைப்பாடு எடுத்தாங்க, இது என்ன. நம்ம திவாகர் இருக்கான், ஸ்பீக்கர்லயே இருக்கிறான், அவன் நிறைய அரசியல் பேசிட்டு இருக்கிறான், நிறைய பேர்கிட்ட விழிப்புணர்வு ஏற்றிட்டு இருக்கிறான், பல எதிர்பார்ப்பு. இதே மாதிரி அறிவிக்கப்படாத ஒரு ஐடிவிங்க ஆன்லைன்ல பல தொண்டர்கள், பல பல இயக்கங்களோட இந்த எல்லாத்துட்டையுமே நீ பாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், ரொம்ப பெருமைப்படுற ம். விஷயம் சக தளபதி தோழர்கிட்ட யாருமே வந்து பார்த்தேன்னு சொன்னா தனிப்பட்ட முறையில் ஒரு இது பண்ண மாட்டாங்க. எல்லாருமே ப்ரோ மக்களுக்காக அவர் இது பேசணும் ப்ரோ, இந்த இந்த பிரச்சனையில் அவர் வந்து உண்மையிலேயே இவ்வளோ பெருசாக குரல் கொடுக்கணும் ப்ரோ, இதில் வந்து பொதுச் செயலாளர் ஒரு ஸ்ட்ராங்கான அறிக்கை கொடுக்கணும் ப்ரோ, இந்த இதில் இப்படி இதுக்கு வீதிக்கு வந்துடணும் ப்ரோ, இந்த விஷயத்துக்கு வீதிக்கு வந்துடணும், இந்த விஷயத்துக்கு அறிக்கை போதும், இது ரொம்ப சென்சிட்டிவானது, இதுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்கான வாய்ஸ். இப்படி மக்கள் மக்கள் மக்கள்னு பேசுகிற என் தளபதி சக தோழர்கள் மேலே நான் உண்மையிலேயே பெருமைப்படுறேன். ஆனால் அவ்வளோ பெரிய எமோஷன்ஸை மக்கள் மீது, சமுதாயத்தின் மீது ஒரு பார்வை, தந்தை பெரியாரையும் அண்ணல் அம்பேத்கரையும் வந்துட்டு அவங்க கொஞ்சம் 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 கொஞ்சமா உள்வாங்க. அதாவது நான் என்ன சொல்றேன், அவன் முழுசா கூட படிச்சிருக்க வேண்டிய தேவையில்லையா, அவன் அரசியல் பட்டுட்டு, ஆனா அவன் நல்ல வழியில தானே அவன் அரசியல் பட்டுட்டு இருக்கிறான். ஓகேங்களா, அவன் நல்ல வழியில தான். அப்போ அதே மாதிரி ஆஃப்லைன்ல பல பேர் அரசியல் பேசணும், அரசியல் செய்யணும், மக்களுக்காக நிக்கணும் அப்படிங்கிறதுக்கும் எல்லாத்துடைய எஃபோர்ட்டும் அங்கே முட்டுக்கட்டை போடப்படுது. இப்போ நம்ம வந்து இப்போ கூட நம்ம பேசுறோம், நிறைய பேர் நினைக்கலாம் இதனால பார்ட்டிக்கு நெகட்டிவிட்டி. ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது. 2 நாள் 3 நாள் இது தாங்காது, அவ்வளவுதான். அடுத்தது உங்களுக்கு ஒரு வெளிச்சம் தான் கிடைக்கும். டெஃபினட்டா இந்த மாதிரியான விஷயங்கள் ஹைலைட் பண்ணப்படும், இது பண்ணப்படும். கட்சிக்கு ஒரு உயர்நிலை குழு தேவை, 2ஆம் கட்ட தலைவர்கள் தேவை. எல்லா பிரச்சனைகளையும் ஒரு நிலைப்பாடு எடுக்கணும், அதுக்கான ஒரு கருத்து சொல்லணும், ஆளும் அரசு எதிர்த்து கேள்வி கேட்கணும், ஒரு மாற்று சொல்யூஷன் வந்துட்டு ஒன்று கொடுக்கணும், எந்தெந்த விஷயங்களை அரசை வலியுறுத்தணுமோ வலியுறுத்தணும், கண்டிக்கணுமோ கண்டிக்கணும், போராடணுமோ போராடணும். அந்தந்த இஷ்யூக்குரிய வீரியத்தையும் இன்டென்சிட்டியும் பொறுத்து இந்த மாதிரி நிலைப்பாடுகள் ஒரு கட்சி இயங்கிக்கிட்டே இருக்கணும் இல்லைங்களா. அப்போ கட்சி இயங்கிறதுக்கு தலைவர் அந்த இடத்துல வந்து எல்லா நேரத்திலும் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. கட்சி ஆக்டிவா வச்சிருந்தீங்களா நீங்க, கட்சி ஆக்டிவா இருக்கிறதுக்கு தலைவர் எல்லா நேரமும் ஸ்பாட்ல இருக்கணும்னு அவசியம் கிடையாதுப்பா. எந்த கட்சிக்குமே அது அவசியம் கிடையாது. ஓகேங்களா. பொறுப்பாளர்கள் எது ஏன் ம். யாரையுமே இந்த நெருங்க விட மாட்டேங்கிறீங்க? ஏன் யாரும் வந்து சேர்ந்துடக்கூடாதா? யாரும் அரசியல் பேசிடக்கூடாதா? அவர் பக்கத்துல போய் மாற்று சில கருத்துக்கள், ஒப்பீனியன் பிரெயின் ஸ்டார்மிங் செஷன்ஸ் நடத்தக்கூடாதா? எதுக்கு இப்படி உங்க ஒரு ஆளுடைய கிரீடினஸ்னால உங்களுடைய ஒரு வருஷமா இந்த மக்களை யூஸ் பண்ணி, தளபதியுடைய தொண்டர்களை யூஸ் பண்ணி உங்க பின்பத்தை வளர்த்ததை தவிர்த்து இந்த கட்சிக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? இது உண்மையிலேயே ஹை டைம் வி ஹேவ் டு ஹிட் இட் அவுட் லவுட்லி. சையத் ஜஸ்ட் ஒரே ஒரு திங், அது எப்பன்னா உங்க உங்க மேலேயே உங்க திறமை மேலேயே உங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருந்தா வேற எவனாவது வந்து ஓகேவா என்னோட பிளேஸை இது பண்ணிடுவாங்க அப்படிங்கிற அந்த பயம் இருந்தா மட்டும்தான் இப்படிலாம் பிஹேவ் பண்ணுவாங்க.
எஸ். இப்போ நீ ஒரு ஆளுங்கட்சியை வந்து விமர்சிச்சு பேசுங்க, இல்ல வந்து மனித குலத்திற்கு எதிரான பாஜகவை விமர்சிச்சு பேசுங்க. அதை வந்து எப்படி ட்ரெண்ட் பண்றது, எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது அப்படிங்கறத நாங்க பாத்துக்கிறோம். நீங்க பேசுங்கன்னு தான் சொல்றோம், நீங்க பண்ணுங்கன்னு தான் சொல்றோம். அதான் கேக்குறோம். களத்துல இறங்குங்க, வாங்க. இதுக்கு மேல வந்து ஒரு கட்சிக்கு பொது செயலாளர் இருந்து வேற என்ன பண்ண போறீங்க? நீங்க இன்னமும் வந்து நீங்க வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு அப்படி இருந்தீங்கன்னா எப்படி வந்து உங்களோட முகத்தை வந்து நான் கொண்டு போய் சேர்க்கறது? நீங்க ஏதாவது பண்ணாதான் நாங்க சேர்க்க முடியும். இதை வந்து நீ வெறும் ஒரு 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 போட்டோல எடிட் பண்ணி போடுற அளவுக்கு தான் நீங்க பண்றீங்க. ஓகேவா? ஒரு போட்டோல பொதுச் செயலாளர் அவர்கள் அதை திறந்து வைத்தார், இதை திறந்து வைத்தார்னு ஒரு போட்டோல ஒரு துண்டு பேப்பர்ல வர்ற அளவுக்கு தான் நீங்க பேசுறீங்க, பண்றீங்க, நடந்துக்கிறீங்க. பெருசா எப்ப ஆக போறீங்க? உங்க முகத்தை வந்து எப்ப மக்கள் முன்னாடி போய் நிப்பாட்ட போறீங்க? தளபதின்ற தூணை தாண்டி வேற யாருமே இல்லையே. அப்போ வந்து இந்த ஒரு வருஷத்தோட டைமை வந்து நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்க. நீங்க வந்து ஏதாவது பண்ணி உங்களோட முகத்தை வந்து இன்னும் கொண்டு போய் எங்களுக்கு தெரியும் நீங்க யாரு அப்படின்னு சொல்லி, இங்க இருக்கிற ஆன்லைன் இணைய கொத்தடிமைகளுக்கு தெரியும் நீங்க யாருன்னு சொல்லி, சாமானிய மக்களுக்கு தினம் தினம் கூலி வேலை பார்க்க போறவனுக்கு உங்களை யாருன்னு தெரியுமா? அவன்கிட்ட எப்ப நீங்க போய் சேருவீங்க? பெரிய தளபதியே தெரியும். இங்க மாநாடுல சரி சொல்லு. கவிஞர் தளபதியே தெரியும். சரியா? இந்த முகத்தை தாண்டி அடுத்தபடியா இருக்கிறது நீங்க. உங்களோட முகத்தை கொண்டு போய் எப்ப இந்த சாமானிய மக்கள்கிட்ட சேர்க்க போறீங்க? அதுக்கு கிடைச்ச டயத்தை நீங்க வந்து இப்படிலாம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதா ஆதங்கமே தவிர, அவர் மேல வந்து தனிப்பட்ட வன்மமோ, அவர் வந்து கட்சியில இருந்துடக்கூடாதுனோ, ஏன்னா இத்தனை வருஷம் வந்து மக்கள் இயக்கத்தை கொண்டாந்து ஆர்கனைஸ் பண்ணி இத்தனை பேரை வந்து ஒரு ஒரு இதுவா வச்சுக்கிறது வந்து அவர் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் வந்து நான் குறை சொல்லல, எதுவும் சொல்லல. நானே பார்த்துருக்கேன். சரியா? அப்படி இருக்கிறப்போ, இந்த ஒரு வருஷத்துல வந்து நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா, திரும்பி பார்த்தா ஒண்ணுமே இல்லையே. நீங்க அன்னைக்கு வந்து ஒரு பேட்டியில வந்து ஒருத்தன் கேட்கிறான், இந்த இந்த செலவெல்லாம் வந்து ரசிகர்கள்ட்ட வாங்கி பண்றீங்களா? இல்ல வந்து தலைவர் வந்து காசு குடுக்குறாரா? தலைவர் தலைவர் வந்து காசு குடுக்குறது இல்லையா? அப்படின்ற மாரி கேட்கிறான். அதுக்கு வந்து நீங்க சொல்றீங்க, தலைவர் காசு தரலன்னு நீங்க பார்த்தீங்களா? அந்த ஒரு வார்த்தை வந்து எப்படி ட்ரெண்ட் ஆச்சு, எப்படி கொண்டு போனோம் அத? பேசுங்க, பண்ணுங்க, அரசியல் அதேதான். பண்ணுங்க. இல்ல எக்ஸ்பைரி அதேதான். உன் பாயிண்ட்க்கு ஆட் ஆன் பண்ணிடுறேன். ஆட் ம், ஆன் பண்ற மாரி தான். இப்ப நாளைக்கு ம். புசி வந்து ஒரு இடத்துல அரசியல் பேசுறாரோ, ஏதோ ஒரு பாயிண்ட் பேசுறாரோ, அத நம்ம பசங்க எடுத்து ஃபயர் விட்டு அத கொண்டு போக தான் போறானுங்க. அந்த பாயிண்ட் கரெக்ட்டா இருந்ததுன்னா, அந்த பாயிண்ட் ரீச் ஆச்சுன்னா, அது எல்லாருமே இங்க பேசுற நம்ம எல்லாருமே வந்து ஆமா. போக போறோம். நம்ம என்னமோ வந்து அவருக்கு எதிரானவர்ன்னு நெனச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் வந்து ஒண்ணுமே கிடையாது. ஒரு சில விஷயங்கள் தப்பா போகுதுன்னும்போது, அத நம்ம காதுக்கு வருதுன்னும்போது, அத நம்ம சொல்றோம். அத வந்து இத வந்து நீங்க சொல்லலாம். இத வந்து கன்டென்ட் ஆவுது, எல்லாம் ஆவுது. எல்லாமே நமக்கு தெரியும். ஆனா, இத வேற ஒருத்தன் எடுத்து பேசுறதுக்கு, நம்மளே நம்ம சைடுல இருக்க தப்ப சொன்னோம்னா, அது வந்து என்னன்றது புரிய வரும். அத வந்து ஒரு சில பேர் வந்து இங்க மத்தவங்க ஆ. மத்தவங்க சொன்னா அது விமர்சனம், நம்ம ம். சொன்னா அது நம்ம வந்து கோரிக்கை, ஏன்னா வரவேற்புரை. அப்பா மத்தவங்களும் நமக்கு தான் சுயவிமர்சனம் நம்ம கட்சிக்குள்ள ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம எல்லாத்துக்குமே நம்ம முட்டு கொடுத்தோம்னா நமக்கும் அந்த திராவிட குரூப்புக்கும் வித்தியாசம் கிடையாது. தப்பு செஞ்சாங்கன்னா தப்பு நம்ம சொல்லணும். இவங்க தப்பு செய்றாங்க, இது சரியான பாதை இல்ல, கட்சி வந்து வேற ஒரு விதத்துல போயிட்டு இருக்குது, இதை சரி பண்ணணும்னு நமக்குள்ள நம்ம பேசிக்கணும் அடிக்கடி. இதுதான் ஒரு ஆரோக்கியமான விஷயம். இது வி- வந்து தப்பான விஷயம் எல்லாம் கிடையாது. விஷ்ணு சொல்லுங்க விஷ்ணு. மோனிஷ் அப்படியே டிவிக்கு ராம்னு ஒருத்தர் இருக்கார், அக்செப்ட் பண்ணு. ரெண்டு ரெண்டு மேட்டு மட்டும் நான் ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். பாயிண்ட் நம்பர் ஒன் வந்து என்னன்னா, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொன்ன மாதிரி, இப்போ நம்ம பேசுற அத்தனையுமே கரெக்டான விஷயங்கள் தான். அது வந்து யாரும் தப்பெல்லாம் சொல்ல முடியாது. இங்க யாரும் யாருக்கும் முட்டு கொடுக்கலாம் இல்ல. அந்த பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு ஒரு அஜெண்டால இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதோ, அது இப்ப பேசின அத்தனை வாய்ஸும், இதுக்கு முன்னாடி பேசின வாய்ஸும், இனி பேச போற வாய்ஸும் எல்லாமே கரெக்டான வார்த்தைகளா தான் பேசுது. யாரும் வந்து இங்க யாரை ப்ரமோட் பண்றதையோ இல்ல யாரோட பேரை கெடுக்கணும்னோ இல்ல அவங்கள தாழ்த்தணும்னோ போஸ்ட்ல இருந்து போகணும்னோ எல்லாம் இவ்வளவு பேச்சு இவ்வளவு நேரம் யாருமே பேசல. எல்லாமே வந்து ஒரு ஓவராலா ஒரு வெல்ஃபேரா மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவரோட சேர்ந்து நாங்களும் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறோம். அதுக்காக நாங்க வந்து இந்த விமர்சனங்களை வைக்கணும். அதுக்கு முட்டுக்கட்டையா, அதுக்கு தடையா, இல்ல அதற்கு நடுவுல இருக்க ஹட்டிலா இது இருக்குன்றதுதான் நம்ம சொல்றோம். அந்த விஷயத்துல இவ்வளவு ஸ்ட்ராங்கான வாய்ஸஸா நம்மளே நம்மளை நோக்கி நம்ம கண்ணாடியை பார்த்து நம்மளே சொல்றோம், இது தப்பு, இது தப்பு, இது தப்புன்னு 1000 தடவை 1,00,000 தடவை சொன்னாலும் நம்ம நம்மளை பார்த்து தான் சொல்றோம்னும் போது அதை சரி பண்ற வழியையும் நம்மளே கண்டுபிடிச்சுக்குவோங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், நீ நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் ரெண்டாவது பாயிண்ட். அதுல என்னன்னா, இப்ப இந்த ஆடியோ வந்ததுனாலையும் சரி,
இப்போ இவ்வளவு பேரு தன்னெழுச்சியா வந்து இந்த மேட்டரை நம்ம பேசுறோம், அட்ரஸ் பண்றோங்கிறது மூலமா இனிமே தாவேகாவுல நியமிக்கப்பட போற ஒவ்வொரு பதவியில இருக்க போறவங்களுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி 1000 மடங்கு 10,000 மடங்கு ஜாஸ்தி ஆகும். நம்ம ஒரு தப்பு பண்ணா தாவேகால இருக்க அத்தனை தொண்டனும் நம்மளை கேள்வி கேட்பான். வி ஆர் ஆன்சரபிள் டு எவ்ரி ஒன் ஹூ இஸ் லிசனிங் டு த பார்ட்டி, ஹூ இஸ் ஒர்க்கிங் ஃபார் த பார்ட்டி. அது ஆன்லைனா ஆஃப்லைனாங்கிறது இல்ல கேள்வி. எல்லாருமே நம்மளை கேள்வி கேட்பாங்க. நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது. நமக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தா அந்த பொறுப்பை 100 மடங்கு 1000 மடங்கு பொறுப்பா பண்ணுங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அது இப்போ பொதுச் செயலாளர் பதவிக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் கிடையாது. எவன் எந்த பதவி எடுத்தாலும் சரி, அது கிளை செயலாளரோ கிராம செயலாளரோ எந்த பதவியும் குறைச்செல்லாம் இங்க பேசல. யார் இனிமே தாவேக்கால பதவிக்கு வந்தாலும் இது மத்த கட்சி கிடையாது, வாரிசாலாம் இங்க கொண்டாட முடியாது. இங்க வந்து சிற்றரசர் மனப்பான்மை, மன்னராட்சி மனப்பான்மை, ஒரு வீட்டுல இருந்து வந்தா அவனே தலைவர், அவனே அடுத்த தலைவர், அவனே அடுத்த தலைவர், இந்த மாதிரி சேட்டைக்கெல்லாம் இங்க இடம் கிடையாது. இது வந்து எல்லாருக்குமான ஒரு இடம். இந்த இடத்துல இனி வரப்போற நியமிக்கப்பட போற ஒவ்வொரு உறுப்பினருக்கும் இந்த ஆடியோ வந்து பெரிய ஒரு பொறுப்பையும் அச்சுறுத்தலையும் ஒரு கண்ணாடியும் முன்னாடி வைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை தாங்கி பிடிக்கிற கையா இப்ப இந்த ஸ்பேஸ்ல பேசுற பல குரல்கள் இருக்கு. இதுல பேசாத பல தாவேக்காவின் குரல்கள் இருக்குங்கிறதை எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. இப்ப இதை ரெக்கார்ட் பண்ணி போடணும்னு உள்ள வந்திருக்கிற மாற்று கட்சியை சேர்ந்தவங்களோ இல்ல விமர்சனம் பண்றவங்களோ இல்ல ஊடகவியலாளர் போர்வையில இருக்கவங்களோ யார் வேணா கேட்டு போட்டோம், அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்ப என்ன மத்த கட்சியில எல்லாம் பிரச்சனை இல்லையா? நான் சொல்றதுதான் கேட்கணும், இருந்தா கட்சியில இரு, இல்லைன்னா வெளியே போ அப்படின்னு கூட தான் இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பேசினாரு. அது அந்த கட்சி பிரச்சனை தானே. அப்ப இது டிஎம்கேல பிரச்சனையே வந்தது கிடையாதா? மதுரையில இருக்கிறவருக்கும் சென்னையில இருக்கிறவருக்கும் ஏன் பிரச்சனை வந்துச்சு? மூத்த மோனையா கட்சியில இருந்து தூக்கி வச்சாரு தலைவரு, மஞ்சள் துண்டு போட்டவரு, அப்படின்னு எல்லாம் 1000 விஷயம் இருக்கு. துரைமுருகன் வந்து பேசுறாரா, நீங்க முதல்ல துணை முதல்வர் ஆக முடியாதா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு வந்து பதில் சொல்லாம பதில் சொல்ல முடியுது அவரால? சொன்னா என்ன ஆகும்? அதே மாதிரி அதிமுகல பார்க்காத பிரச்சனையா? சேவல் சின்னத்துல ஏன் ஜெயலலிதான்னு ஒருத்தவங்க போட்டி போட போறாங்க? எல்லா கட்சியும் இது மாதிரி 1000 விமர்சனங்களை தாண்டி வந்திருக்கு. தாவேகா எந்த அளவுக்கு ஒரு வலிமையான கட்சியா எதிரிகளால பார்க்கப்பட்டு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னு கேட்டீங்கன்னா, நாங்க இங்க பேசுறோம் அப்படின்னு சொன்ன அன்னைக்கு எங்க தளபதி மேல, எங்க தலைவர் மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. ஏன்னா அவர் ஆகப்பெரும் ஜனநாயகவாதி, எங்களுக்கு தெரியும். சினிமாலேயே அவர் சினிமால படம் பண்ணும் பொழுது ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்க, ஃபேன்ஸே டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்கன்னா எனக்கு பிரச்சனை, எனக்கு இதாயிரும். அது ரொம்ப ஃபோக்கஸா பார்ப்பாரு. இன்னைக்கு அதே மாதிரி தான் தொண்டர்களே டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. தொண்டர்களுக்குள்ளேயே இவ்வளவு இருக்குதா, இவ்வளவு பேசுறாங்களா, இவ்வளவு கருத்துகள் வந்துட்டு வச்சிருக்காங்களா? நிச்சயமா பரிசீலனிக்கணுங்கிற ஒரு ஆகப்பெரும் ஜனநாயகவாதி. பல சோர்சஸ் மூலமா நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். தொண்டர்கள் மக்கள், இந்த ரெண்டையும் தான் அவர் நம்புறாரு. குறிப்பா முதல்ல கட்சிக்குள்ள தொண்டர்களுக்கே நிறைய விஷயங்கள் அப்செட் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் பொழுது அவர் உண்மையிலேயே ரொம்ப அப்செட் ஆயிடுவாரு. டெஃபினட்டா இது வந்து he will severely look into this. அந்த ஒரு ஜனநாயகம் இங்க இருக்குது. அவர் நிச்சயமா இந்த இந்த கருத்துக்களை அவர் தப்பா எடுத்துக்க மாட்டார். சரியான முறையில் இது கன்வே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணிக்கிறோம். என்ன சிம்பிளா சொல்றேன், இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கக்கூடிய சாராம்சம் என்ன? திருக்குறள் மாதிரி 2 வரியில சொல்றோம். 12 மாசமா, ஏறத்தாழ 1 வருஷமா ஒரு தனி நபரின் பின்பத்தை வளர்ப்பதற்காக இவ்வளவு பெரிய தொண்டர் படையின் ஆற்றல், அறிவு, பொருளாதாரம் எல்லாம் செலவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் பொழுது வெக்கி தலை குனிகிறோம். உண்மையிலேயே சொல்றேன். அதுலயும் ஒரு ஆட் ஆன் பண்றேன்னா, நீங்க சொன்ன மாதிரி இந்த 12 மாதமா நீங்க சொன்ன எல்லாத்தோடையும் சேர்த்து எத்தனை லட்சம் பேர் வேலை பார்க்கணும்னு ஒரு ஆர்வமா வந்திருப்பான். ஒரு காட்டாட்டு வெள்ளத்தை நீங்க அடைச்சே வச்சிருந்திருக்கீங்க. எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தான், நான் வந்து வேலை பார்க்க ரெடி, நான் கட்சி கொடி கட்ட ரெடி, போஸ்டர் ஓட்ட ரெடி, மக்கள் கிட்ட பேச ரெடின்னு. அது எத்தனை முறை தடுக்கப்பட்டிருக்கு, எத்தனை பேருக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு, எத்தனை முறை உள்ள வர முயன்றவர்களுக்கான கதவு சாத்தப்பட்டிருக்கு அப்படின்னு எல்லாம் இருக்குல்ல. அது எல்லாத்தையுமே இனி மாறும் அப்படின்னு நம்புவோம். இல்லை, இது வரைக்கும் ஃபஸ்ட்டு கட்சி ஆரம்பித்தோன்னே போடப்பட்ட அந்த 4 ஸ்பீக்கருக்கு அடுத்து இது வரைக்கும் கட்சி அடையாளப்படுத்தின ஸ்பீக்கர் யார்? எனக்கு நீங்கள் இவனை உண்மையாகவே நீங்கள் இந்த ஜென்ரல் செக்ரட்டரியை சப்போர்ட் பண்ணும் பட்சத்தில் நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். இந்த 12 மாதத்தில் அவன் கட்சிக்கு அந்த மனுஷனால் வந்த முன்னேற்றத்தை சொல்லுங்கள். இதெல்லாம் பண்ணியிருக்கா, அப்படி இதெல்லாம் பண்ணனால கட்சி வந்துட்டு ரொம்ப முன்னேறி இருக்கு, மக்கள் மத்தியில் பிரபலம் அடைஞ்சிருக்கு, மக்கள் நம்ம கட்சியை வந்துட்டு மதிக்கக்கூடிய கட்சியாக மாற்றிருக்கு. அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஒன்று கூட கிடையாது. இன்னைக்கு இந்த ஸ்பேஸ் மூலியமாகவோ கமெண்ட்ஸ்லேயோ இல்லை ட்வீட்ஸ்லேயோ எதிர்மறை விமர்சனங்கள் அவ்வளோ வந்திருக்கு. அதாவது அது தளபதிக்கு ஆதரவு. நான் அதை புஷி ஆதரவுலாம் நான் அந்தளவுக்கு நான் வந்து படிக்காத தற்போது கிடையாது. நீங்கள் எல்லாருமே தளபதி பாயிண்ட் ஆஃப் வியூவில் வச்சு
இது தளபதிக்கு எந்த விதத்துலையும் நேட்டிவாக போயிடக்கூடாதுன்னு. தளபதிக்கு இது நேட்டிவாக போகவே போகாது. 1000 விஷயத்த பார்த்தவர், 2000 விஷயத்த பார்த்தவர். இந்த மாதிரி நாங்கள் பேசுகிறனால அப்படியே இருந்தாலுமே இது நீங்கள் என் மேலே தப்பு சொல்கிறியா, நான் அந்த தப்பாக நான் இருந்துட்டு போகிறேன். இதனால ஒரு மாற்றம் நடந்து, இதனால ஒரு சேஞ்சஸ் நாளைக்கு நடந்து, அவர் கண்ணுக்கு போய் அவர் இதை பரிசீலிச்சிட மாட்டாரான்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த கரெக்ட். ஸ்பேஸு, இந்த ட்வீட்டு, இது எல்லாமே நாங்க வந்திருக்கு. நீ இப்போ நீ எதிர்த்துக்கோ, நான் வேணாம்னு சொல்ல கிடையாது. என்ன படத்திலேயே ஒரு படம் எடுக்கும்போது அந்த படத்திலேயே உனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, பிடிக்கல உட்காந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம். இந்த படம் எனக்கு பிடிச்ச படம் உனக்கு எப்படா பிடிக்காம போச்சுன்னு உட்காந்து சண்டை போடுவோம். கட்சிக்குள்ளேயே அதானே. இங்கே பாரு, ஃபியூ தௌசண்ட் மைண்ட்ஸ், எவ்வளோ பேர் இந்த கோஸ்ட்டு சொல்கிறாப்படி சச்சின் டிஎம்கேல என்ன நடந்தாலும் முட்டு கொடுப்பாங்க. முட்டு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு சொல்லி சச்சின் தரணும்னு அதான் அவசியம் சொல்றேன், கிடையாது. முட்டு முட்டு கொடுக்கறதுக்கு ஆள் கொடுக்கறதுக்கு இருக்கு நான் சச்சின். இங்க முட்டு கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கு, அதே மாதிரி இங்க பேசுறதுக்கும் ஆள் அதைத்தான் இருக்குல்ல. சொன்னேன் மாக்கு. எல்லாமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. பேசணும்டா, இதெல்லாம் ஒரு வருஷம் ஆகுது கட்சி ஆரம்பிச்சு. இது வரைக்கும் கட்சி பார்த்த பாசிட்டிவ்ஸோட நெகட்டிவ்ஸ் தான் அதிகமாக இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் கவின் சுகைல் ப்ரோ, ரிக்வெஸ்ட் நான் சொல்லியே முட்டு ஆகணும். கொடுத்தா இது இன்னும் மோசமா போகுன்ற நிலைமை தான் இப்போ இருக்கு. சரியா, இதுக்கு மேலேயும் முட்டு கொடுத்தோம் அப்படின்னா இது யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு சச்சின் வருஷம் கூட இதுக்கு சுஹேல் மேல நீங்க ரெக்வெஸ்ட் முட்டு அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா பண்ணேன். ஆசானுக்கு கீழே 100 அடிமைகள் உருவாவாங்க. இதைத்தான் இந்த சமூகம் விரும்புகிறதா அதே அப்படின்னு மாதிரி சொல்லி இன்னொரு அடிமை ஆமா கூட்டமாக நான் விரும்பல. எங்க மேல கூட இங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று சொல்லிக்கிறேன். இங்க பேசிட்டு ஆஹ் இருக்கிற இந்த சபை, இந்த உம் ஸ்பேஸ் மீது கூட பல பேருக்கு மாற்று கருத்து இருக்கலாம். அதெல்லாம் சச்சின் சொன்ன மாதிரி தளபதி மீது கொண்ட அன்பு, தேவையில்லாத நெகட்டிவிட்டி எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அந்த தோழர்களும் நம்ம தோழர்கள் தான், அவங்களும் நம்ம சக ஃப்ரெண்ட்ஸ் தான், அவங்களும் நம்மள மாதிரியே இது தளபதி பெருசா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய ஆளுக்கு தான். இப்போ பொலிட்டிக்கல் அறையினால அவர் ரொம்ப பெரிய லெவலில் ஸ்கோர் பண்ணணும், மக்களுக்காக நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய ஆட்கள் தான். ஆனால் தாட் ப்ராசஸில் கொஞ்சம் மாறுபட்டிருக்கோம். நாம் வந்து சில முடிவுகள் எடுக்கிறோம். இந்த மாதிரி இது இப்போ பேசுறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்கே பேசுறது தப்பு அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. இந்த கருத்து வேறுபாடு ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து புரிய வரும். அதுக்காக நம்ம சொல்றதுதான் சரி. இந்த ஜனநாயகத்தில் எப்பவுமே ஒரு மாற்று கருத்து அப்படின்னு சொல்லி அவங்க கருத்தையும் நாங்கள் மதிக்கிறோம். எங்க மீது உங்களுக்கு வருத்தங்கள் இருந்தாலும் நீங்க தாராளமா அதை போடுங்க. நாங்க 100% சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்ல வரல. இது இப்போதைக்கு இது சரியா இருக்கும்னு எங்களுக்கு தோணி இருக்குது. இந்த மொமெண்டம்ல அதை நாங்க பண்றோம். உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தா தாராளமா சொல்லிட்டு போகலாம். அதை பத்தி இது தப்பே இல்லை. ஆனா இல்ல நான் எங்களுக்கு ஒண்ணே ஒன்று சரின்னு பட்டதை சொல்லிக்கிறேன். நாங்க செய்யறோம். பல வகையில யோசிச்சு பார்த்து தான் செய்யப்படுது. இல்ல சையத் நான் சொன்னதுல ஒரு கண்டினியூஷனா சொல்லிக்கிறேன். சுரேந்திரன் ஒரே நிமிஷம் நான் ஒரே பேசிக்கிறேன். ஒரே சொல்லுங்க. ப்ரோ நிமிஷம். செந்தில் ஒருத்தர் பேசலாம் சொல்லிட்டு இருக்காரு ப்ரோ. செந்தில் குமார் ஆண்ட்ரேஸ் பண்ணிருக்காரு. இல்ல சச்சின் பேசுங்க அந்த பேசுங்க. விடிஎம் டிவிக்கு ப்ளூ டிக் ஐடியா ஆட் பண்ண. ஓகே ஆட் பண்ணிடுறேன். இல்ல யாரா பேசணும்? சுரேந்திரன் நீங்க பேசுறீங்க, நான் கடைசியில பேசுறேன். இல்ல நம்ம இங்க முட்டு கொடுக்கறோம்னா நம்ம அந்த ஒரே ஒரு நம்ம தலைவலிக்காக மட்டும்தான், ஓகேவா? பட் அட் வாட் காஸ்ட், ஓகேவா? அது வந்து நம்ம கட்சியவோ இல்ல இவர் ஒரு கோல் செட் பண்ணியிருக்காரு தெரியுமா? அது எந்த அளவுக்கும் நம்ம முட்டு கொடுத்துட்டு இருக்கனால எந்த ப்ராக்ரஸிவும் கிடையாது. அது இல்லாம நம்ம மேல வைக்கிற கிரிட்டிசிசம் வந்து நம்ம டிஎம்கேவோ இல்ல பிஜேபியோ நம்ம மேல வைக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிட முடியாது. இந்த கிரிட்டிசிசம் எல்லாருமே இப்ப நார்மல் மக்களே நம்ம மேல இப்போ ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோமோ இல்ல ஒரு வெளியே வர மாட்டேங்கிறாரு, இந்த ஆபீஸ்லயே பண்றாங்கிறது வந்து நார்மல் பீப்புளே இந்த இதெல்லாம் அவங்களுக்கே இந்த இது ரீச் அவுட் ஆகி அவங்க எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம இப்பயும் நம்ம ஒரு வேக்கப் காலா இது பண்ணிட்டு, ஓகேவா, நம்ம எதுவுமே நம்ம கேட்கக்கூடாது, நம்ம பேசணும்னா ஏதாவது ஒரு கண்டென்ட் ஆயிரும், இல்லை நம்ம கட்சிக்கு இதாயிரும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம கட்சி வந்து வளரவும் வளராது. நம்ம 26ல ஒரு எய்ம் வச்சிருக்கோம் தெரியுமா, அது நம்ம கண்டிப்பா எப்பயும் ரீச் பண்ணவே முடியாது. அதே மாதிரி இப்போ இந்த லீக் ஆன இது வந்து நீங்க வந்து நினைக்கிறீங்க, ஐயோ நம்ம இந்த லீக் ஆனதுனால இது கட்சியே இதாயிரும் அப்படின்னா நீங்க எதுவும் இது பண்ணாதுன்னா தளபதிக்கு இந்த 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 அத்தனை நெகட்டிவும் அவருக்கு எப்படி இது பாசிட்டிவா மாற்றணும், இதை எப்படி ப்ராக்ரெசிவா அவர் கொண்டு போகணும், இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணி கட்சியை முன்னேற்றலாங்கிறது அவருக்கும் நல்லா தெரியும். பொலிட்டிக்கல் நம்ம அந்த சுரேந்தர் ஒரு மீண்டும் திரும்ப மணிக்கு ஏன்னா சில விஷயங்கள் நீ சொல்லும் போது தான் ஞாபகம் வருது. உண்மையிலேயே சொல்றேன், இது நான் பேசுறது மிகைப்படுத்தப்பட்டதா நிறைய பேர் நினைக்கலாம், அல்லது ரொம்ப அதிமேதாவித்தனம் நினைக்கலாம். பொலிட்டிக்கல் அரேனால ரொம்ப பெரிய இது வந்துட்டு பார்த்தோன்னு சொன்னா அந்த கட்சி ப்ராக்ரஸ் ஆக போதேன்னு நினைச்சு தான் பயப்படுவாங்க. வை? பிகாஸ் விஜய் இஸ் நான் கெட்டிங் ஒரு அவே. 10 மினிட்ஸ் அதாவது பேசிட்டு நான் கீழே போயிடுவேன். சொல்லுங்க ப்ரோ. நான் வந்து பூக்கடை குமாரன் டீம். சொல்லுங்க ப்ரோ. ஓகேங்களா? லைக் வந்து நம்ம மகளிர் அணி வந்து அரெஸ்ட் ஆகி உங்களுக்கு மண்டபத்தை வச்சிருந்தாங்க. இவரு குஷியானந்த் சாரம் போயிட்டு அவங்கள பார்த்துட்டு அரெஸ்ட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க. அந்த அரெஸ்ட்ல வந்து கால் பண்ணி பேசியிருக்காரு. நீங்க ப்ரெஸ் மீட்ல வந்து அவரை கால் பண்ணி பேசுறது இவர் சொல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
நான் அதுக்கு முன்னாடி டீ கடை ஓப்பன் பண்ணது, நீங்க பிரம்மாண்டமா வந்து பேண்ட் வாசிச்சோட போய் டீ கடை ஓப்பன் பண்ணது, இது எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டது காரணம்னா டியூ டு திஸ் மேன் ஆப்சன்ஸ். பிப்ரவரிக்கு அந்த ஆப்சன்ஸ் இருக்குன்னு தெரியும். அந்த ரீசனுக்காக தான் ரொம்ப பொறுத்து சரி போகட்டும் போகட்டும், என்ன இன்னைக்கு மாறிடும் நாளைக்கு மாறிடும். ஆனா அந்த ப்ரோட்டஸ்ட்ல கால் பண்ணது வெளியில வரல எந்த நியூஸ் சேனலுமே. புரியலையே, யாருக்கு யார் கால் தளபதி பண்ணா? முன்னாடி தளபதி இல்ல சொல்லிட்டு கால் இருக்காரு. பண்ணி தளபதி கால் கைதான பண்ணி பெண்களுடைய நிலைமை கரெக்ட். என்ன, ஆ, இருக்கக்கூடிய நிலைமை இது என்ன? ஷாக்கிங் நியூஸ். இது இல்ல ஷாக்கிங் அதெல்லாம் நியூஸ். பெருசா வெளியே இந்த தெரியல. விஷயத்த வந்து ஏங்க அவர் சொல்லல கால் அவரு. பண்ணி கால் பண்ணாருங்க, கால் பண்ணி பேசிட்டாரு. இல்ல இது இத பெருசா யார் தெரியல, வந்து ஆனா மீடியா கிட்ட நியூஸ்ல சொல்லி தெரியும். அவர் தான் யார் சொன்னேன், மீடியா கிட்ட சொல்லியிருக்கணும்? பொதுச் செயலாளர் தான் மீடியா பொதுச் கிட்ட சொல்லியிருக்கணும். யார் செயலாளர் தான் ப்ரோ. சொல்லியிருக்கணும்? பொதுச் சரி, செயலாளருடைய வேலை தான் மீடியாட்ட சொல்லி இந்த மாதிரி தளபதி கால் பண்ணி இப்போ நல விசாரிச்சாரு, சில பிரச்சனைகள்லாம் என்னன்னு கேட்டு தெரிஞ்சாருன்னு சொல்லணும். அது ஏன் அதை மீடியால சொல்லல அவரு? சொல்லவே இல்லை. நீங்க ஏன் தொடர்ந்து கள்ளமௌனம்? பேசுங்க சதீஷ் ப்ரோ, தொடர்ந்து பேசுங்க. இல்ல செந்தில்குமார், அதுதான் செந்தில் அது அது அங்கதான் வந்து ட்ரிகரிங் பாயிண்ட் ஆச்சு. எனக்கு அன்னைக்கே தெரியும் இந்த புகைச்சல் வெளில வந்துடும். ஏன்னா அந்த ட்ரிகரிங் பாயிண்ட் வந்து எல்லாருக்குமே பயங்கர புகைச்சலா இருந்தது. நிறைய விஷயம் வந்து ரீச் அவுட் பண்ண முடியல. இஷ்யூஸ் நிறைய இருக்கு, ஒவ்வொரு வட்டத்துலயுமே இருக்கு, எதையுமே ரீச் அவுட் பண்ண முடியல. எல்லாமே எதுக்காக வெயிட் பண்றோம்னா அந்த பிப்ரவரி மார்ச் வரைக்கும் வெயிட் பண்றோம். ஏன்னா அந்த ஆப்சன்ஸ் வந்து கிளியர் ஆகணும் ஃபர்ஸ்ட். சரி, அவர் வந்து ஒரு அமைப்பு செயலாளராக கேட்டீங்கன்னா ஆமா, இஸ் அ பர்ஃபெக்ட் அமைப்பு செயலாளர். பட் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் மெட்டீரியல் ஃபார் பொதுச் செயலாளர். அதோட ரோல் வேற, அதோட பேர்டனும் வேற. ஸோ இந்த பாயிண்ட் வந்து யாருமே டிஸ்கஸ் பண்ணல. நீங்க அவர் கால் பண்ணியிருக்க மாட்டாரா? கால் பண்ணதை ஏன் இவங்க சொல்லல? அந்த கிரெடிட்டை ஏன் அங்க கொடுக்கல? நியூஸா வந்துச்சு, பட் ஆனா பெருசா பெருசா பேசப்படல. பொதுச் செயலாளர் அது எங்கேயுமே நீங்க அக்னாலேஜ் பண்ணல. சொன்னது மாதிரிதான். அது 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 ஏங்க ஒரு இவரு செய்தியாக வந்தது. அந்த செய்தி வந்து பின்னர் பேசினாரா இல்ல அதை தாண்டி பேசினாரா? அது ஆனா பேசினாருன்றது தெரியும். ஆனா நீங்க இத சொன்ன இத மாதிரி அந்த இத விஷ்ணு கரெக்டா சொல்றது வெளிய டைம் லைனோட பேசினது வாசல்ல வந்து வந்து பிரஸ் கிட்ட சொல்லியிருந்தா லைலா மணி அது மட்டும்தான். வந்து பெரிய விஷயமா வெடிச்சிருக்கும். ஆமாங்க, இப்ப இல்ல இத ப்ரோ, அது பெருசா அது அது கரெக்டா டைம் எவ்வளவு பெரிய லைனோட பூஸ்டா பேசினது லைலா இருந்திருக்கும். மணி இல்ல மட்டும்தான். இல்ல ஃபியூச்சர்ல இனிமேல் மக்களுக்காக ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்றவங்களுக்கு ஒரு பூஸ்டா இருந்திருக்கும்ல. அது எவ்வளவு பெரிய நியூஸ் இது. ஆமா, ஒண்ணுன்னா வந்து நிக்கிறாங்க. சரி, அங்க அரெஸ்ட் ஆனவங்ககிட்டயும் பேசியிருக்காங்கப்பா, அதுவும் ஃபார் ஷுவர் எனக்கு தெரியும். அவங்ககிட்டயும் ஏன் ப்ரோ இந்த பேசியிருக்காங்க. நியூஸ்லாம் வெளியே விடல? எனக்கு புரியல. எனக்கு எனக்கு அதுதான் கொஸ்டின் எனக்கு. இந்த ஆடியோக்கு பதிலா இல்ல அந்த அதுதான் ஆடியோ என்ன, வந்திருந்தா இது முக்கியமான என்ன வேணா விஷயம். பண்ணிருக்கலாம். ஏன் சொல்லல? இல்ல அதுதான் இது முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து அந்த நேரத்துல என்ன சொன்னாங்கன்னா கண்டு கூட இல்லைன்னு சில இதெல்லாம் சில பைத்தியங்கள்லாம் சொன்னாங்க. தப்பு. ஆனா இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்குது, அது ஏன் அவர் வெளியில கொண்டு வரல? அதுதான் இப்போ வந்து ரொம்ப ஏங்க ஸ்ட்ராங்கா இவருக்கு இருக்கு. பயந்தெல்லாம் வந்து வெளியில விட்டலங்க. அவங்க பயந்தது அவருக்கு பயந்துதான் வெளில விட்டாங்க. அதை ஃபர்ஸ்ட் நீங்க பிரஸ் மீட்ல அட்ரஸ் பண்ணியிருக்கணும். அவரே வரேன்னு சொன்னாரு, அதுக்குள்ள எங்க விட்டுட்டாங்கன்றதை நீங்க சொல்லியிருக்கணும். இதெல்லாம் தெரியவே தெரியாது செந்தில்குமார். இதெல்லாம் நீங்க இப்போ இல்ல வந்து நீங்க வெளியே ஷாக்கிங் நினைக்கிறீங்களா அவர் அதெல்லாம். கால் பண்ணி பேசியிருக்க இல்ல மாட்டாருன்னு நீங்க இதெல்லாம் நினைக்கிறீங்களா? வெளியே பேசினாருன்னு விட்டதுக்கான கேள்விப்பட்டோம். ரீசன்னா, நான் என்ன நினைச்சேன், வெளியே விட்டதுக்கான ரீசன் என்னன்னா, இட்ஸ் ஆல்மோஸ்ட் டைம். ஈவினிங் 6 o'clock மேல இந்த மாதிரி அரெஸ்ட்லாம் ஹோல்ட் பண்ண மாட்டாங்க. நோ 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 இஸ் கெட்டிங் ரெடி. விடலன்னா வரப்போறேன்னு வர்றதுக்கு சொன்னேன். ரெடி ஆயிட்டாரு. ஓஹோ, அப்படிங்களா? இதெல்லாம் தலைவருக்கு நீங்க இதை கொடுக்க பிரஸ்ல வேண்டிய மரியாதைலாம் சொல்லியிருக்கணும்ல. வந்து கொடுத்தாங்க. இதெல்லாம் ஏங்க, தெரியாம அன்னைக்கு தானே நிறைய நடந்த தப்பு நீங்க இன்சிடென்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ்ல பிகினிங் கடிச்சிருக்கீங்க. பாயிண்ட் விஆர் மால்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. 11:30க்கு சில லேடிஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பட் அதுக்கெல்லாம் பொங்காத ஒருத்தர் ஈசிஆர் குரூப்ல மெசேஜ் போட்டு அணி திரட்டிக்கிட்டு போறாப்ல. இல்ல செந்தில்குமார், சாரி விடிஎம், சாரி செந்தில்குமார். இது ஆக்சுவலா செந்தில் ராஜா வந்து பதிவு பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன் அவரோட ட்விட்ல. அது சச்சின், நீ பாத்தியா அந்த ட்விட்டர்? இல்லடா, நியூஸா வர்றது வேற. உனக்கு அதானா இது இப்ப இது இந்த நமக்கு தெரியறது தகவல் பிரச்சனை தெரியும். இல்லைங்க, ஆனா கிரவுண்டுக்கு பொதுச் போகணுங்க. செயலாளர் அத பிரஸ் முன்னாடியோ வெளியவோ வந்து இது அவர் நான் வாயால என்ன சொல்றேன், சொல்றதுக்கான ரீச் வேறங்கிறத அவர் சொல்ல வர்றாரு. நான் உனக்கு சொல்லவா, தலைவர் தமிழக வெற்றி கழக தலைவர் வந்துட்டு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டாருன்றது நியூஸ் சேனல் போடுறது நியூஸ். ஆனா பொதுச் செயலாளர் நியூஸ் மீடியாட்ட வந்து தலைவர் வந்துட்டு ஃபோன் பண்ணி எங்களை எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணியிருக்காரு, இல்லைன்னா அவரே இங்கே இடத்திற்கு நேரடியா வரேன்னு சொன்னதுனால மட்டும்தான் எங்களை வந்துட்டு விடுவிச்சாங்கன்றது எங்கேயுமே ஆமா. பதிவு அத பண்ணவே ஸ்ட்ராங்கா கிடையாது. அவர் அன்னைக்கு பதிவு இந்த பண்ணியிருந்தா ரீசெண்டா புக் அன்னைக்கு ஸ்டாலோட நியூஸே வேற மாதிரி வந்திருக்கும். பிரஸ் மீட்டை யார் பாத்தீங்க? புக் ஸ்டாலோட பிரஸ் மீட் யாரெல்லாம் பாத்தீங்க ரீசெண்டா? யாரோட பிரஸ் மீட்? இல்லையே, பார்க்கலையே. ஆஹா, புக் பார்க்கல ஸ்டால்ல ஒரு பிரஸ் பார்க்கல. மீட் நடந்தது.
புக் ஸ்டால்ல வந்து இந்த கைதிகளுக்கு ஓ வந்து ஓ புக்ஸ் புக் வந்து முக்தார். ப்ரெசென்ட் ஸ்டாலா பண்ணியிருக்காங்க. முக்தார்னு கேட்டுச்சு. ஓகே ஓகே. புக் ஸ்டால். எனக்கும் இல்ல முக்தார் இல்ல ஆமா அவரை தான். விட்டுருங்க, சிறை ஓ அவரை கைதிகள். விட்டுருங்க, அவரை ஆமா விட்டுருங்க. ஆமா. ம். புக் ஸ்டால்ல கைதிகளுக்கு வந்து புக்ஸ் கொடுக்க போயிருக்காங்க. ப்ரெஸ் மீட் வந்து அட்டன் பண்ணாரு. ஒரு 45 செகண்ட்ஸ் வந்து 1 மினிட் தான் இருக்கும். லிட்டரா அந்த ப்ரெஸ் மீட் முடிஞ்சோன்னு என்ன தெரியுமா சொன்னாங்க ப்ரெஸ் பீப்புள்ஸ்? இதுக்காக தான் அந்த கொஸ்டின் நான் ஃபர்ஸ்ட் கேட்காம இருந்தேன், கேட்டோன்னு ஓடிடுவாருன்னு. இது ரெக்கார்ட்ல இல்லை இருக்கு. நீங்கள் களத்துலேருந்து வரீங்க, நேரடியாக உங்களோட மாவட்ட தலைவர் பேரையும் சொன்னீங்க. இவங்க எங்களை என்ன சொல்கிறாங்கன்னா, ஆன்லைனில் உட்காந்துக்கிட்டு ஈஸியாக இல்ல நீங்கள் எல்லாம் இல்ல குறை ஒரு சொல்லிடுறீங்க மேட்டர் அப்படின்னு இருக்கு சொல்லி. சச்சின் ப்ரோ. இன்னொன்னு என்னன்னா, உங்கள்ட்ட யாரோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். டிஎம்கே என்ன பண்ணாலும் முட்டு கொடுக்குறாங்க, நீங்க ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேக்குறாங்க. ஓ ரியாலிட்டி பேசணும்னா டிஎம்கே ஒரு ஸ்டேஜ் அடைஞ்சிட்டாங்க. நம்ம அந்த ஸ்டேஜ் அடைஞ்சதுக்கு அப்புறம் அது அதைத்தான் ரெண்டாவது நதீப், நான் இந்த பதிலை சொல்லிட்டேன் நதீப். நான் இப்போ டிஎம்கே இருக்க ஸ்டேஜில் டிவிகே இருந்துச்சுன்னா, வாடா வந்து பாடுறா மகே, அதுதான் நானும் ப்ரோ, தான் அதுதான். நானும் தான் வால் வீசுவேன். கண்ணை அவங்க 50 வருஷம் கண்ணை 50 மூடி வருஷம் பேசுவோம். இது ஏஐயால ஆன்லைன் ஜென்ரேட் ஆன வாய்ஸ்ன்னு போயிட்டே இருப்போம். ஏன் சச்சின்? அவ்வளோதான், வேற என்ன 50 இதெல்லாம் வருஷம் மெயின். ஆண்டு கழிச்சு அவங்களுக்கு இதெல்லாம் எப்படிதானா மேட்ரு ஆடான்னு போயிடுவானுங்க. ஏங்க நம்ம இப்போ இப்பதான் கூட வளர்ந்து தொண்டர்கள் இல்லங்க, மோனிஷ் இப்போ கூட ஒரே நிமிஷம். இப்போ கூட தொண்டர்களுடைய இப்போ மனநிலை வந்து வந்து இம்மிடியட் ஒரு ரெஃபார்ம் ரெப்ரசன்டேட்டிவ். கண்டிப்பா வேணும். நீங்க மத்த போஸ்டிங் போடுறீங்களோ இல்லையோ, அந்த ஜிஎம் போஸ்டிங் நீ மாத்திதான் ஆகணும். ஏன்னா வந்து அதை சுற்றி தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. வேண்டப்பட்டவங்களுக்கு செந்தில்குமார் ப்ரோ, ஈஸி உங்களுக்கு அக்சசபிள் டு ரீச்சா இப்பதான் இந்த இருக்கு. ஆதங்கம். நாங்க ஒரு ப்ரோ. வாரத்துக்கு அதான் முன்னாடியே ஐயா, ஒரே டிவிக்கு நிமிஷம் ரீப்ளேஸ் பண்ண இல்ல சொல்லி இல்ல இல்ல போட்டோம். ஒரு ஒரே நிமிஷம். நிமிஷம். இப்போ இல்ல எனக்கு இல்ல வந்து உங்க இந்த உங்க பேண்ட் பாயிண்ட் பேண்ட் தான், வச்சு உங்க பாயிண்ட் தான். ஒரே நிமிஷம். இப்போ கீழே இருக்கவங்க, இப்போ நாங்கெல்லாம் போட்டுட்டு இருந்தப்போ எல்லாம் ஒண்ணு கேட்டுட்டு இருந்தீங்க, உங்களுக்கு தெரியுமா எங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி. இப்போ களத்துல இருந்து ஒரு சிலர் வந்து சொல்றாரு. ஸோ இதுக்கு மேலேயும் நீங்க வந்து இன்னுமே வந்து இல்ல எல்லாமே வந்து கரெக்டா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க நம்பிட்டு இருந்தீங்கன்னா, இல்ல அவர் இல்ல இல்ல ஏரியாவோட வந்து சொல்றாரு, கரெக்டாலாம் போல, எந்த அவர் டீம் ஏரியாவோட சொல்றாரு. தயவு செஞ்சு கரெக்டாலாம் அதை போல, கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க செந்தில்குமார் ப்ரோ, நீங்க சொல்லுங்க. எதுவுமே கரெக்டாலாம் போல. எல்லாமே வந்து கொலாப்ஸா தான் போய்கிட்டு இருக்கு. எனக்கு இந்த ஆடியோ விட்டுருங்க. ஆடியோ வந்து இன்னைக்கு லீக் ஆயிடுச்சு. அவர் வந்து அது அவர் லீக் பண்ணாதான் யார் பண்ணாங்கன்னு தெரியல. அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஆனா இந்த புகைச்சல் வந்து எல்லா மாவட்டத்திலயும் இருக்கு, வெளியே சொல்ல நாட் மாட்டாங்க. ஏபிள் டு ஆக்சஸ். எஸ். இல்ல ஆக்சுவலா இல்லங்க இந்த இது புகைச்சல் இருக்கிறது யார்கிட்டங்க வந்து சொல்றது, நல்லதுதான் ப்ரோ. யார்கிட்ட சொல்றதுன்னு ஒரு இந்த கேள்வியும் மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறதுனால இதை யார்கிட்ட போய் அட்ரஸ் பண்றது? இந்த கிரீவியன்ஸ் நீங்க எங்க போய் சொல்லுவீங்க? அந்த 250 பேரு வந்து யார்கிட்ட 250 ஃபேமிலிஸ் வந்து இது வாங்கிட்டு போனாங்கல்ல, அது வந்து யார் எங்க ஏரியால தான் வந்தாங்க. எங்க ஏரியால தான் ஆர்கனைஸ் பண்ணது. ஓகே ஓகே. டிபி சத்திரம் தானே? ஓகேங்களா? ஆமா, எங்க ஏரியால தான் ஆர்கனைஸ் பண்ணது. இஷ்யூ என்னன்னா, இது வந்து இவங்க ஒரு அது வேணாம், அது நம்ம இங்க பேசினா வேணாம் இவங்க வேணாம், ஏதாவது அது பஞ்சாயத்து விட்டுருங்க. போனா எனக்கு இல்ல தெரியும் அந்த ட்விட்டரை மாதிரி பத்தி பேசிக்கான எனக்கு பிரச்சனைகளை நம்ம பேசிட்டு இருக்கிறோம், அது ஓகே. ஓகே, இன்டெப்தா நீங்க எல்லாத்தையும் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு தேவையில்ல. உங்களுடைய பிரச்சனை இல்ல சொல்ல முடியாது. இப்ப என்னன்னா தோழர், இப்ப நீங்க இந்த வந்து டைம்ல பாத்தீங்கன்னா வந்து இப்போ வந்து சேஞ்சஸ் வேணும். இப்போ செந்தில்குமாருடைய வாய்ஸ் அப்படிங்கிறது வந்து வாய்ஸ் ஃப்ரம் த ஃபீல்டு அப்படின்னு நாங்கள் எடுத்துக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிற பொதுவான விமர்சனம் என்னென்னா, களப்பணி செஞ்சு பாருங்கள். இப்போ நாங்களாம் என்ன வானத்துலேருந்து குளிச்ச ஏலியனா? இப்போ எங்களுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு களத்தில் வேலை செய்ய மாட்டாங்களா? கட்சியில் எங்களுக்கு ஒரு நட்பு வட்டாரமே இருக்காதா? கட்சியில் எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்களா? ஒன்று சொல்லிட்டாங்களா, இந்த சைட்ல வந்து 105வது வட்டத்துல வந்து இந்த இதுக்கு கேம்பெயின் போட்டோம்ல, ஓட்டர்ஸ்ல லிஸ்ட்ல சேர்க்கறது. ஆமா ஆமா கேம்பெயின் போடுங்கன்னு மட்டும்தான் அனௌன்ஸ்மெண்ட் ஆமா வந்துச்சு. ஆமா ஆமாமா சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. போட்டீங்களா இல்லையா, என்ன நடந்துச்சுன்னு எந்த விஷயமே வந்து எட்டி பார்க்கல. நாங்க போட்டோம், 3 வீக்ஸ் போட்டோம். அங்க அந்த ஏரியால கூட ஏதோ பிரச்சனை சரி நியூஸ்ல வந்துச்சு, அதுதானே சொல்றீங்க? அந்த டேபிள் அது அது இங்க இல்ல, அது இங்க இல்ல, அது வேற. அது வந்து நார்த் சைடு, நாங்க வந்து சவுத்து. ஓகே. ஆனா அப்ப அந்த புகை அவங்களும் உங்க டீம் தான் நினைக்கிறேன். புகைன்னு ஒருத்தர் இருப்பான், புகை கோசக்சி புகை நீங்களாம். நாங்க வந்து குமாரன் டீம், பூகோட குமாரன் டீம். நாங்க ஓகே, நாங்க சவுத்துல வரோம். ஸோ இந்த ரெஃபார்ம் வேணும்ப்பா. நீங்க எந்த போஸ்டிங்கை போடுறீங்களோ இல்லையோ, ஃபர்ஸ்ட் இந்த போஸ்டிங்கை மாத்துங்க. ஏன்னா வந்து தலைவர் வேற, பொதுச் செயலர் வேற, அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய இருக்கு. சரி, அவர்கிட்ட எனக்கு எந்த விமர்சனமும் கிடையாது. அவர் வந்து நல்லா மாநாடு நடத்தினாரு, நல்ல அமைப்பு கொடுத்தாரு. இஸ் அ பர்ஃபெக்ட் மெட்டீரியல் ஃபார் அமைப்பு செயலாளர். பட் நாட் கேப்பபிள் ஃபார் ஜெனரல் செக்ரட்டரி. பொதுச் செயலாளர், ஜெனரல் செக்ரட்டரிக்கு அவருக்கு வந்து ஹை. இந்த தாட்டு எங்களுக்கு ஒரு 10 days முன்னாலே வந்துருச்சு ப்ரோ. வந்ததுனாலதான் நாங்க போட்டோம். அதுக்குமே கடிச்சானுங்க, ஏண்டா உங்களுக்கு என்ன தெரியும் எது தெரியும், ஏண்டா
3 வருஷமா நாங்க சோழிங்கநல்லூர்ல இருந்து அந்த ஆளு கண்கூடா பாக்குறோம். ஏகப்பட்ட வேலை பார்த்து வச்சிருக்காப்ல. வேற என்னதான் சொல்றது? நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். ஜேஜே வந்து சாகர வரைக்கும் பொதுச் செயலாளர் பதவி யாருக்குமே கொடுக்கல. ஜேஜே மேடம் ம். அவள எங்க எடப்பாடின்ற ஒரு அவங்களுக்கு தலைமை தெரியும். யாருக்குமே தெரியாதுங்க. இறந்து போற வரைக்கும் யாருக்கும் தெரியாதுங்க. எடப்பாடின்னு ஒரு ஆள் உள்ள இருந்தது. அதுவே ஒரு பெரிய ஆளுங்க. இங்க என்னடா நான் கீழே இல்ல இல்ல கமெண்ட்ஸ் அது பார்த்தேன். அதுல நம்ம டீவியேட் நீங்க ஆகி இவ்வளோ போக தரம் வேண்டாம். தாழ்ந்து போற அளவுக்கு வந்து ஒண்ணுமே கிடையாது. கவி அவரோட நீ கேப்பபிலிட்டி கண்டினியூ வெளியில பண்றியா? வந்துருச்சு. அதுக்கான ரெஃபார்ம் வரும். நீங்க கீழே இருந்து ரொம்ப தரம் கேக்குதாடா? தாழ்ந்து கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கேக்குது சச்சின், கேக்குது சொல்லு சச்சின். சொல்லு ஒரே சச்சி. நிமிஷம். ஸ்பேஸ் கண்டினியூ பண்றியா நீ? என்னோட சார்ஜ் டெட் ஆயிடுச்சு. நான் போடவா? இதோ போடுறேன். ஆமா ஆமா, என்னோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிரும் கொஞ்ச நேரத்துல. 3 தான் இருக்கு. சரி ஓகே, நான் போடுறேன். இல்லைன்னா இன்னொரு சந்தர்ப்பத்துல சரி பேசுவோம். இன்னொரு சந்தர்ப்பம் நாளைக்கு கூட பேசுவோம், விடுங்க. நாளைக்கு போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நடந்ததை பேசிட்டு இதுதான் ஒண்ணும் கண்டெக்ஸ்ட், பிரச்சனை இல்லை. எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். வேற சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஒருத்தன் எவ்வளவு ஸ்பேஸ் போட்டு நான் தான் அவருக்கு இல்ல லெஃப்ட் ஹேண்ட் ஒருத்தன் கிறுக்கு ஒரே கிறுக்கு சுத்திக்கிட்டு இருக்கான் ஒரு நிமிஷம், நான் இந்த டைம்ல. பாயிண்ட் மட்டும் கிளாரிஃபை பண்ணணும்னு நினைச்சேன். ஒரு கமெண்ட் ஒன்று பார்த்தேன். அதாவது புஷி ஆனந்தோட களத்துல வேலை செய்யறவங்க எல்லாரையும் நாங்க அக்யூஸ் பண்ற மாதிரி அந்த கமெண்ட் இருந்துச்சு. அப்படிலாம் கிடையாது, நாங்க அவரை மட்டும் தான் சொல்றோம், நல்லா கேட்டுக்கோங்க. சையத் ப்ரோ, நீங்க முடிஞ்சாத கொஞ்சம் கிளாரிஃபை இல்ல பண்ணுங்க. சுரேந்தர் அகைன் மென்ஷன் பண்ணுங்க. நாங்க வந்து அவரை தூக்கணும்னு சொல்லல, ரீப்ளேஸ் பண்ணணும் தான் சொல்றோம். அவரை வேற இல்ல எதுக்குன்னா இல்ல கொடுத்துட்டு ரீப்ளேஸ் கூட பண்ண முடிச்சு. வேணாம். ஏசி அவர் வந்து ஒரு ஃப்ராண்ட் இல்ல ரோட்ல இருந்து அதெல்லாம் இருந்துட்டு வராரு. பார்ட்டியோட ஒரே நிமிஷம். இதெல்லாம் இவ்வளவு நேரம் பேசுனது ஓகே. ரீப்ளேஸ்மெண்ட்டோ இல்ல ரிமூவிங் எல்லாமே நம்ம தலைவர் நம்ம என்னதான் பேசினாலும் நம்ம வந்துட்டு we are தளபதி under. கையில இருக்குது இல்ல எல்லாமே. ஓகே ஒரே பாட்டி, நிமிஷம். இந்த மாதிரி இவ்வளவு நேரமா ரீப்ளேஸ்மெண்ட் அலிகேஷன் நானுமே இருக்கு. பார்ட்டி. பேசினேன். இவ்வளவு அந்த பாயிண்ட்டை நான் அந்த மாதிரி நான் சொல்லவே இல்லை. ஆனா எனக்கு அதுல ஒரு ரிசர்வேஷன்ஸ். ஏன்னா அது இல்ல ஒன்னு மட்டும் சொல்லிட்டு நான் கீழே இறங்கி சரி bro, டைம் கொஞ்சம் ஆயிடுச்சு. சீக்கிரம் ஐம் சுவிட்ச் ஆஃப் கெட்டிங் ஆகுது. லேட்டு. மார்ச் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நீங்க எதிர்பார்த்த எல்லாமே நடக்கும். ப்ரோ இங்க ஓகே.